ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் buddies. இப்போ வந்து நம்ம ரூமில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வண்டர்லாக்கு தான் போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னை டு பெங்களூர் வந்து ஒரு vlog போட்டிருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூம்ல இருந்து வண்டர்லா கிளம்ப போகிறோம். உள்ளே வந்து ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் வந்து கிளம்பவும் பண்ணுறான், ஒருத்தன் இப்பயே வந்து வண்டர்லாக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்றான். எல்லாரும் உள்ள என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். இத பாத்தீங்களா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஸ்டேஜ்ல வந்து கிரீம் போட்டு மேக்கப் பண்ணுவாங்க ஒருத்தன். சார் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க சார், அதனால நீங்க வீடியோ எடுக்கிறீங்க. யாரா தூங்கின்னு இருக்கான்? தூங்கத்துக்கு வந்தியா? ட்ரிப்புக்கு வந்தியா? எழுந்துடுறா. டேய் நான் கிளம்பி ரெடியா இருந்தா நீங்க தானே வரணும். டேய் நான் கிளம்பி ரெடியா இருக்கேன்டா, நீங்க தானே வரணும். கிளம்பி ரெடியா இருக்கியா? நம்ம இப்ப எங்க போறோம்? வண்டர்லா போறோம். 5 பேரு. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க இது வந்து நம்மளோட கசினோட இடம் தான். ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கே பெரிய பாடாயிடுச்சு. பெங்களூர்ல மெஜஸ்டிக்ல இருந்து காரப்பாளையான்னு சொல்லிட்டு இந்த இடமும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பேரே கர்நாடிக்ல பேர் வச்சுட்டு நமக்கு வரவே மாட்டேங்குது. காரப்பாளையா, காரப்பல்லா, காரப்பாளையா, காரப்பல்லா அப்படி இப்படின்னு. காரப்பாளையத்துக்கு காரப்பள்ளி பெங்களூர் காரங்களே அப்படி ஒரு ஊரே இல்லையப்பா. இப்போ வந்து நம்ம எப்படி போறோம்னே தெரியல. ஸோ கேட்டு இப்போ வண்டர்லாக்கு போற மாதிரி தான் இருக்கு. இதுல அவமானப்பட்டது என்னன்னா, ஏறி லேடி சீட்ல உட்காந்து ஒரு பஸ் விட்டு இறங்கணும். ஸோ கைஸ், பரபரப்பா வந்து எல்லாருமே வந்து வண்டர்லாக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வண்டர்லாக்கு போறது வந்து நீங்களும் வந்து எங்க கூடயே வந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ வண்டர்லால வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ரைட்ல வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியுமோ அதை வந்து கவர் பண்றோம். முடியாத பட்சத்துல வந்து வீடியோ எடுக்க முடியாது. அது வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து அந்த ரைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறோம். வெளியில் வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி அப்படியே ஒரு இது இருக்குது. அதுவே வந்து கொஞ்சம் எங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா மழை அதிகமாக வந்துச்சுன்னா ரைட்லாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ 8 மணிக்கு வந்து ஷார்ப்பாக இங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பணும்னு சொன்னேன். இவனுக்கு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுது, ஒருத்தவன் தூங்குறான், அதாவது கிளம்பிட்டு தூங்குறான். என்ன அர்த்தம்? இப்பதான் மேக்கப் பண்ணி கிரீம் போட்டு வந்து போடவே இல்ல மேக்கப். பாடலையே. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. இன்னொருத்தர் வந்து மூஞ்சி கழுவிட்டு வா. இன்னொருத்தர் மன்மதன் வந்து உள்ள வந்து குளிச்சிட்டு இருக்காரு. நம்மளுடைய எல்லா ட்ரிப்லயும் வந்து ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆளுதான். இவெல்லாம் வந்து லொகேஷன், போற லொகேஷன் எப்படி வரணும், எல்லாம் வரவு செலவு எல்லாம் பாக்குறது வந்து பாஸ்கர் தான். இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டயர்டு கேஸ். இங்க இருந்து குந்துர போயிட்டு வந்தா டயர்டு, தலை வலிக்குது, அது மாதிரி கேஸ். எப்படி ஏத்துவீங்க? யார பார்த்து ஏத்துவீங்க? ஸோ பார்க்கலாம் எல்லாருமே வந்து என்னென்ன ரியாக்ஷன் வண்டர்லால தராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பும் போது வீடியோ ஆன் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. கைஸ், ஃபைனலி நம்ம வந்து கேப் புக் பண்ணி கேப்ல போயிட்டு இருக்கோம் வண்டர்லாக்கு. லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. லாங்குவேஜ் தெரியலன்னா ரொம்ப பிரச்சனை தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் இல்லை கன்னடா, இது 3மே தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து தெரிஞ்சிருந்தா ஓகே தான், பட் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இங்கே. ஸோ 1 hour ஆகுமா நம்ம வண்டர்லாக்கு போக. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் காய்ஸ். என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை. மழை வந்துட்டே இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி தூர போட்டுட்டே இருக்கு. சில்லுன்னு நல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு. பட் நம்ம போற இடத்துக்கு அது செட் ஆகாதுல்ல. நம்ம போற இடத்துல வந்து மழை வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ என்ன ஆக போகுது தெரியல. இங்கேருந்து நம்ம வண்டர்லாக்கு ரீச் ஆகுது வந்து 1 hour கிட்ட காட்டுது. ஸோ இப்போ நம்ம கிளம்பி இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30. ஸோ 11 o'clock வந்து வண்டர்லா ஓப்பனு. அதுக்குள்ளேயே போயிடுவோம்னு நினைக்கிறோம்.
அப்படியே இன்ச் பை இன்ச்சா அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். எல்லாம் சரியான டிராஃபிக். இன்னும் வந்து நம்ம வண்டர்லாக்கு வந்து போறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ 1/2 hourல வந்து நம்ம வந்து வண்டர்லா ரீச் பண்றோம். ஸோ எல்லாரும் வந்து ஒரு பதட்டத்தோட வந்து நம்ம வந்து வண்டர்லாக்கு போயிட்டு இருக்கோம். கரெக்ட் டைம் போகுமா போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கவலையுமே இல்லாம ஒருத்தன் தூங்கி இருக்கான் பாருங்க. காலையே முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூங்க விடாதாங்கெல்லாம். இந்த மாதிரி தூங்கு மூச்சிங்க வந்து நம்ம கேங்க்ல நிறைய பேர் இருப்பானுங்க. என்ன பண்றோம் ஏது பண்றோம்லாம் தெரியாது. வருவானுங்க, ட்ரிப்புக்கு வந்துருவானுங்க. ஆனா வந்துட்டு அவன் மாட்டுன்னு ஓரமா ஒரு சைட்ல இந்த மாதிரி பார்த்துன்னு தூங்கின்னு கெடுப்பானுங்க. பாத்தீங்களா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபைனலி வந்து வண்டர்லா அந்த ரூட்ல வந்துட்டோம். ஒருத்தவங்க அழுகுறான் வரலன்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஷர்ட் எல்லாமே வந்து விற்கிறாங்க. ஃபைனலி வண்டர்லா கிட்ட வந்தாச்சு. ஸோ போயிட்டே இருக்கோம். ஸோ இங்க சைட்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வண்டர்லா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து வண்டர்லாக்கு வந்தாச்சு. ஸோ வண்டர்லாக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கோம். கரெக்டா வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:59. ஸோ 11 மணிக்கு கரெக்டா வந்து வண்டர்லா ஓப்பன் ஆகும். கரெக்டா 11 மணிக்கு ஷார்ப்பா நாங்க நினைச்ச மாதிரியே வந்து நின்னுட்டோம். வரத்துக்குள்ள இந்த நாய் வந்து எங்களை ஒரு பாடா படுத்திட்டான். நாங்க ஆக்சுவலா 10:30 மணிக்கு இதுக்குள்ள இருக்க வேண்டியது. ஸோ உள்ள போயிட்டு டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைன்லயே எடுத்தாச்சு. ஸோ அதனால வந்து நம்ம லைன் நிற்க வேண்டியதான் தேவையில்லை. டேரக்டா நம்ம வந்து நம்ம அந்த QR கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ள போக வேண்டியதுதான். வாங்க ஒண்டர்லா கிட்ட இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். 5 பேரும். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இருந்தனால வந்து வரேன் போட்டோ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பயங்கரமா வேற லெவல்ல வைப்ல இருக்காங்க எல்லாருமே. நம்ம கரெக்டா எதிர்பார்த்த மாதிரி வண்டர்லாக்கு வந்து இந்த டைம்ல வந்து கரெக்டா 11 மணிக்கு வந்தாச்சு. ஸோ உள்ள போறதுதான் வந்து ரொம்ப 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 வந்து ஆவலா இருக்கேன். அங்க இருக்கிற ரைடு எல்லா ரைடும் ஒரு ரைடு விடாம எல்லா ரைடும் எடுக்கணும். ஸோ கைஸ் எல்லாருமே வந்து நல்லா டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு எடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஸோ கைஸ் நம்ம உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து இதுதான் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்றாங்க. ராஜா என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரைடு. கண்டிப்பா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லா வந்து பேக் கேமரால வந்து எல்லாமே காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து செல்ஃபி எடுத்துட்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.